Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வரப்போற கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இனிப்பு அப்பம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இனிப்பு அப்பம் பாத்தீங்கன்னா அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சு தான் பண்ண போறோம். இந்த மாதிரி மாவு அரைச்சு பண்றப்ப அப்பம் நல்லா எண்ணெய் குடிக்காம புசு புசுன்னு நல்லா சாஃப்ட்டா வரதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வீடியோல டீடைலா கொடுத்திருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா போன வருஷம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு 4 வகையான பிரசாதம் ஒரே வீடியோவா போட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா திணை மாவுல செய்யற மாதிரியான மாவிளக்கு, அவல் பொரியில செய்யற இனிப்பு பொரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா மிளகு தோசை, கோதுமை மாவுல செய்யற மாதிரியான இன்ஸ்டன்ட் அப்பம், இது எல்லாமே போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த இனிப்பு அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அப்பம் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு அரைக்கணும். அதுக்கு அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கணும். அதுக்கு முதல்ல எடுத்துருக்கிற சாமான்கள்னு பார்த்தீங்கன்னா அரிசி, பச்சரிசியில் தான் நம்ம இந்த அப்பம் செய்ய போகிறோம். மாவு பச்சரிசி இல்லை பொன்னி பச்சரிசி எது கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு போடுறதுனால உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இதை போட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமாகவும் போட்டக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கழுவி ஊற வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாத்தையுமே ஒரு 1.5 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இது குறைஞ்சது 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ இதில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துருங்க. இப்போ இந்த வடித்த அரிசியை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இப்போ வெல்லத்தை கரைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. இதில் சேர்க்க போகிறது 1 கப் அரிசிக்கு நம்ம 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தோடைய ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நம்ம வெல்லத்தை கரைச்சிக்க தான் போகிறோம், பாகு காய்ச்ச போகிறது கிடையாது. தண்ணியை அதிகமாக ஊற்றிடாதீங்க. நல்லா இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊற வச்ச அரிசியை அரைச்சிக்குவோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் இப்போ நம்ம தண்ணியை வடித்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் ஒரு 1/4 கப்லேருந்து அதில் கொஞ்சம் கூட நம்ம அந்த ஊற வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா நைஸாக வழுவழுன்னு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், நல்ல வழுவழுன்னு கெட்டியாக அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக, பெரிய வாழைப்பழம் 1 வாழைப்பழத்தை எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதிலே இனிப்புனால கொஞ்சமாக நம்ம உப்பு போடணும். அதனால் ஒரு 1/8 டீஸ்பூன் 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவை பொடிச்சது சேர்த்துருக்கிறேன். முழுசாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவு உங்களுக்கு திக்காக இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, அதை தண்ணியை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு சுற்று மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம். நான் சொல்லியிருக்கிற தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இப்போ இந்த மாவு கொஞ்சம் நீத்து போன மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இதில் நான் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் உங்களோட மாவு நல்லா இப்போயே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா இது போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாவு கட்டிப்படாமல் நல்ல விஸ்கு வச்சு கலந்து விட்டலாம். இப்போ இந்த கலந்த மாவு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் நான் மூடி வச்சிட போகிறேன். அப்படி செய்கிறப்ப நல்ல புசு புசுன்னு அப்பம் எந்திரிச்சு வரும். சப்போஸ் நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னா இதில் ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா போட்டு கூட நீங்கள் பொரிச்சுக்கலாம். இப்போ நான் இது ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கழித்து தான் பொரிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரமாக ஆயிடுச்சு. மாவு ஓரளவு லைட்டாக புளிப்பாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப நேரம் புளிக்க வச்சிடாதீங்க, எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும். மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா கெட்டியாகி தோசை மாவு பதத்துக்கு மாவு இருக்கணும். ரொம்ப இட்லி மாவு பதத்துக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சப்போஸ் இன்னும் தண்ணியாக இருக்குது மாவு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவோ மைதா மாவோ சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து பொரிச்சிடலாம். இப்போ அப்போ பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல குழியான சட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்ல எண்ணெய் காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு குழி கரண்டி மாவு எடுத்து ஒரே இடத்துல நீங்கள் ஊற்றணும். விட்டு விட்டு ஊற்றுனீங்கன்னா ஒரே மாதிரி அப்பம் வராது. ஒரு மிதமான தீயில் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா தானாகவே எலும்பி மேலே வந்துடும். இப்போ ஒரு சைடு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு உங்களுக்கு அந்த சலசலப்பு அடங்கி செவந்து வர மாதிரி மிதமான தீயிலே வேக வச்சுக்கோங்க. அதிக தீயில் வேக வைக்கக்கூடாது. கம்மியான தீயில் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நம்மளோட ரொம்ப சூப்பரான கார்த்திகை அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சுக்கோங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த கார்த்திகை தீப அப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.